நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கிரிப்ஷன் பேசுகிறேன். இப்போ தான் முதல் முறையாக நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து ட்ரேடிங் ரிலேட்டடாக கொடுக்குற எல்லா அப்டேட்ஸும் வந்து உங்களுக்கு டைமிங் கிடைக்கும். அந்த நம்மகிட்ட பார்த்தோம் அப்படின்னா அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ், காப்பி ட்ரேடிங் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த ட்ரேடிங் மெம்பர்ஷிப், அந்த ட்ரேடிங் சிக்னல்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த செட்டப்ஸ் வேணும், அந்த ஃபாரெக்ஸில் பேசிவ் ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ரைட், ஓகே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரேடிங்கில் மேஜராக எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது, அதை வச்சு நம்ம வந்து கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் ஏம் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் கிளியராக இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் லாங்காக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் இந்த ஸ்ட்ராட்டஜி அண்ட் தென் இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு, அதாவது மேஜராக XAUSD கோல்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த மிஸ்டேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே ப்ராஃபிட் பண்ண முடியும். ப்ராஃபிட் பண்ண முடியலட்டாலும் உங்களோட கேபிட்டல் அப்படிங்கிறத நீங்கள் சேவ் பண்ண முடியும். ஸோ மேஜராக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 விஷயத்த நான் வந்து ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதை சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த நம்மளோட முதல் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சேசிங் த கோல்டு மார்க்கெட். ஸோ கோல்டு மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு ரொம்பவே வாலட்டலாக இருக்கும், ரொம்பவே அது ரிஸ்கியாக கூட இருக்கும். ஒரே நிமிஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 பிப்பு மூவ்மெண்ட் ஆகும், 200 பிப்பு கூட மூவ்மெண்ட் ஆகும். ஸோ இந்த மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து சேஸ் பண்ணக்கூடாது. அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ஃபால் ஆயிடுச்சு, அப்போ இன்னும் வந்து அந்த ஃபால் கண்டினியூஷன் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபால் ஆகிட்டு இருக்கும்போதே செல் எடுப்பாங்க. இல்லை மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷ் ஆகிட்டு இருக்கும்போதே இன் பிட்வீன் ஒரு பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு நினச்சி ஒரு பை எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து தவிர்த்துடணும். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுத்தாலுமே உங்களுக்கு என்ட்ரிக்கு வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ அதனால ஒரு மார்க்கெட் ஒரு நல்ல மூவ்மெண்ட்டில் இருக்கும்போது நீங்கள் வந்து எடுக்கவே கூடாது, ப்ராப்பரான என்ட்ரி கிடைக்கிற வரைக்கும். அந்த ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா கோல்டு மார்க்கெட்டில் வந்து நிறைய ஃபேக் பிரேக் அவுட்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனதுமே என்ட்ரி எடுத்துடுவாங்க. ஸோ பிரேக் அவுட் ஆனதும் என்ட்ரி எடுத்ததும் மார்க்கெட் என்ன ஆகும், கிளியராக ஒரு ரீடெஸ்ட் ஆகி அவங்க போட்ட இடத்துக்கே மார்க்கெட் வந்து ஈவன் அதுக்கு கீழே கூட லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேலே போகும். ஸோ மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ரீடெஸ்ட் ஆகிற இடத்துல நம்ம வந்து என்ட்ரி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரீடெஸ்ட்க்கு அப்புறம் நம்ம வந்து என்ட்ரி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். அண்ட் தென் ப்ராஃபிட் அதிகமாக ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, லாஸ் வந்து கம்மியாகிறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது நம்மளோட முதல் மிஸ்டேக். அதாவது ஒரு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ரீடெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் என்ட்ரி எடுக்கணும், அதுக்கு முன்னாடி நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறேன். அண்ட் தென் ரெண்டாவது மிஸ்டேக் பார்த்தோம் அப்படின்னா இந்த மிஸ்டேக்ஸ் வந்து காமனாக நானும் பண்ணியிருக்கிறேன், புதுசாக வர எல்லா ட்ரேடர்ஸும் சரி எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஹியூஜ் ஆனால் லாட் சைஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் லாஜிக்கே இல்லாமல். ஸோ இனிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 0.05 ஒரு என்ட்ரி போடுவோம். மார்க்கெட் வந்து ஒரு சைட் வேஸில் ஒரு என்ட்ரிக்கும் லாஸுக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எதனால் என்ட்ரி எடுக்கிறோன்னு தெரியாமல் திடீர்னு ஒரு 0.10 0.20 போட்டு ஒரு பெரிய லாட் சைஸ் போட்டுருவோம், ஒரு லாஜிக்கே இல்லாமல். ஸோ ப்ராஃபிட் வேணும் அப்படிங்கிற ஆசையில். ஸோ அதை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தணும். மேபி அதில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் 0.05 போட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு $5 $10 தான் லாஸில் போயிட்டுருக்கும். அதே ஒரு 0.20 போடும்போது $20 $40 அப்படின்னு லாஸில் போகும்போது உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் ஓவர் ஆகி உங்களோட க்ரீடினஸ் அதிகமாகி உங்களோட கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும். ஸோ இதெல்லாம் ஒரு சைடு ஆனாலும் மார்க்கெட் ஒரு ஸ்லைட் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தாலே ஒரு பேனிக் ஆகி அந்த ட்ரேடை வந்து நம்ம லாஸில் முடிச்சிடுவோம். ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேரோட அக்கௌண்ட் வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா லாஜிக்கே இல்லாமல் ஒரு ஹையர் லாட் சைஸை போடுறது. லாஜிக்னா என்ன அப்படின்னா ஒரு ரீசனே இருக்காது. ஒரு ரீடெஸ்ட் இப்போ நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட் இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி எடுப்போம். இது ஒரு ரீசன், ஒரு லாஜிக் இருக்குது. லாஜிக்கே இல்லாமல் மார்க்கெட் மேலே போயிடுச்சு, இன்னும் நம்ம வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு கண்மூடித்தனமாக நம்ம வந்து என்ட்ரி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும். ஸோ கிளியராக வந்து முதல் விஷயத்தில் வந்து நம்ம பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கணும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நம்ம லாஜிக்கே இல்லாமல் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கிளியராக சொல்லிட்டேன். அண்ட் தென் மேஜரான ஒரு மூணாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னா நோ ஸ்டாப் லாஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் எமோஷனல். ஸோ நிறைய டைமில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரேட் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். மார்க்கெட் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் கிட்ட போகவே நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாப் லாஸை இன்னும் கொஞ்சம் தள்ளி வைப்போம். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ட்ரேடை வந்து ப்ராஃபிட்டபுளாக முடிக்கிறத காட்டிலும் உங்களோட லாஸை வந்து டபுள் ஆகும். ஸோ அப்போ கிளியராக என்ன அப்படின்னா ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணக்கூடாது. ஸோ எமோஷ்னலி நமக்கு வந்து நிறைய வரும், ஐயோ இந்த ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு $20 லாஸ் ஆயிரும், அதை ரெக்கவர் பண்ண முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு தாட்லேயே வந்து நிறைய பேரோட அக்கௌண்ட் வந்து லாஸ் ஆகிடுது. ஸோ வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தென் எக்ஸிஸ்டிங் எமோஷனல் கண்ட்ரோல் அப்படிங்கிறத
ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஓவராலாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி 3 மிஸ்டேக் சொல்லிட்டேன். ஒரு மிஸ்டேக்ஸும் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத கிளியராக பார்த்துருவோம். ஸோ முதல் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ரீடெஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்திங்கன்னா ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் நமக்கு நல்லாவே கிடைக்கும். அண்ட் தென் ரிஸ்க்குமே கம்மியாகும். இது நம்ம வந்து முதல் ரிஸ்க் ரேஷியோவில் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் தென் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, ஹியூஜ் லாட் சைஸ் அண்ட் தென் லாஜிக்கே இல்லாமல் ட்ரேட் எப்படி எடுக்கிறாங்க, அது எப்படி கம்மி பண்ணுறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அக்கௌண்ட் சைஸ், அதாவது உங்களோட அக்கௌண்ட் வந்து ஒரு $100 இருக்குது அப்படின்னா, நீங்கள் இனிஷியலாகவே ஃபிக்ஸ் பண்ணிவிடும். என்னோட லாட் சைஸ் வந்து 0.01 தான், இல்லை 0.02 தான் அப்படிங்கிறது என்னோட லாட் சைஸை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்து நீங்கள் மாறவே கூடாது அக்கார்டிங் டு த உங்களோட கேபிட்டல் சைஸ். உதாரணத்துக்கு நீங்கள் $100 150 மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லாட் சைஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து 0.03 0.04 வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளியராக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அக்கௌண்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட லாட் சைஸை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த எமோஷனல் ஆகி ஹையர் லாட் சைஸ் போடுறத வந்து தவிர்த்து நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து காப்பாற்றிக்க முடியும். அண்ட் தென் மூணாவது பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு என்ட்ரி போடுவோம். என்ட்ரி போட்ட இடத்துல இருந்தே நமக்கு ப்ரெசன்ட் டேல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 பிப் 200 பிப் அப்படிங்களா மூவ்மெண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 4000 அப்படிங்கிற ஜோனில் என்ட்ரி எடுத்துகிட்டு ஒரு 3995 வந்தாலே நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் கட் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. பட் என்ன ஆகும், நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போடாமல் ஒரு மேனுவலாக ஒரு 3995 வந்ததுக்கப்புறம் நம்மளே க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா, 4000 அப்படிங்கிற ஜோனில் இருந்து 1 or 2 செகண்டில் வந்து மார்க்கெட் 3995 கீழேயுமே போயிடும். ஸோ அப்போ அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, ஸோ லிக்விடிட்டி கலெக்ட் ஆகுமோ, மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆகி மேலே போகுமோ அப்படின்னு நினச்சி ஓவராலாக நம்மளோட லாஸஸ் வந்து கண்டிப்பாக அக்கர் ஆகிடும். ஸோ இதுக்கு முழுக்க வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும் உங்களோட ஸ்ட்ராட்டஜி பொறுத்து. ஸோ ஓவராலாக இன்னைக்கு கோல்டில் மேஜராக பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். அந்த இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான என்னென்ன ஐடியா, அந்த என்ன வழிமுறைகள் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிட்டேன். அந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலனாலும் கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட் வந்து லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் கேரண்டீடாக சொல்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணும், இந்த மாதிரி ட்ரேடர்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸ் அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டைம் பீடிங் கிடைக்கும். அந்த எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள், மணி மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்க உங்களோட ஸ்ட்ராட்டஜி பொறுத்து. அந்த நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியல, அந்த டெபாசிட்ஸ் பண்ணவங்களுக்கு விட்ரால் எப்படி பண்ணணும்னு தெரியல, அந்த நிறையோட ஃபண்ட்ஸ் வந்து நிறைய ப்ரோக்கரேஜ் வந்து லாஸ் ஆகி ரெக்கவர் பண்ண முடியாமலே இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து சேஃபாக அந்த வெரிஃபிகேஷன் முடிச்சு அந்த ஃபண்ட்ஸை ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன செட்டப்ஸ் உண்டோ எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதோட முழு விவரங்கள் வேணும், அண்ட் தென் டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பேசிட்டுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோலையுமே நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைமிங்க்கு உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தென் இந்த மாதிரி அடுத்த ஒரு அப்டேட்ஸ், அடுத்த ஒரு நல்ல தகவலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம்.